Hello, I'm Dr. Sindhuja, Consultant Neurologist, Vanjalingam Advanced Neurology and Stroke Hospital, Chennai. பெண்களில் ஒரு சில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காமனாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தோன்னா, ஒன்று தலைவலி. விமனில் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் சேஞ்சஸ் அப்பப்போ எவ்ரி மந்த் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுனால இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால அடிக்கடி தலைவலி ஏற்படலாம். இதே காரணத்தினால சில டைம் ஆல்ரெடி ஃபிட்ஸ் இருக்கிற, அதாவது வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும்போது வலிப்பு நோய்க்கான தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாகக்கூடும், வலிப்பு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில இம்யூன் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்ங்கிற மாதிரி அந்த நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய சில இம்யூன் பிரச்சனைகள் பெண்களில் அதிகமாக வரத்துக்குரிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நெக் பெயின் அண்ட் பேக் பெயின், அதாவது டிஸ்க் ப்ராப்ளம்னு சொல்கிற அந்த முதுகு வலி அண்ட் கழுத்து வலி பிரச்சனைகளும் பெண்களில் கொஞ்சம் எலும்பு சத்து ஏஜ் ஆகும்போதும் மெனப்பாஸ் ஆகும்போதும் கொஞ்சம் எலும்பு சத்து கம்மியாகிறதுனால இந்த டிஸ்க் ப்ராப்ளம்னால கழுத்து வலி, இடுப்பு வலி எல்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா, ஹெட்ஏக் அண்ட் எபிலெப்சிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு இருக்க மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அதாவது அந்த பீரியட்ஸ் வர டைமில் அதிகமாக வரக்கூடிய தலைவலி மற்றும் ஃபிட்ஸுக்குடைய பகுதிக்கு டைமில் அதுக்குன்னு கொடுக்குற ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் மூலமாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி சில நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் மற்றும் மற்ற இம்யூன் சார்ந்த நரம்பு பிரச்சனைகளும் லேடிஸில் வரும்போது அதுக்குன்னு நம்ம கொடுக்குற ஒரு சில டெய்லர்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெடிக்கேஷன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் மூலமாக நம்ம அதை ஃபுல்லாக நம்ம சரி பண்ண முடியும். நரம்பு ப்ராப்ளம்ஸை நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு, அதாவது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தா, ஒன்று ப்ராப்பர் டயட், அதாவது நமக்கு தேவையான அளவுக்குரிய விட்டமின்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம டயட்டில் கரெக்டாக எடுத்துக்கிறது, ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ணுறது, அடிக்குவேட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது, அதாவது மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுறதுக்காக ப்ராப்பராக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் அந்த நெக் பெயின், பேக் பெயின்லாம் வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தால் அதுவும் அப்பப்போ கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ ப்ராப்பர் நியூட்ரிஷன், டயட் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது மூலமாக பெண்களில் அதிகமாக வரக்கூடிய நரம்பு ப்ராப்ளம்ஸை வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும்.